புனிதமான போர்க்களம் ஒன்று அழைப்பு வந்தபோது போகலாம் என்று திட்டமிட்ட போது அதற்கு தயாரானவர்களில் சையதுனா கஅப் பின் மாலிக்கும் ஒருவர். தயாராகிறார், ஏற்பாடுகளை செய்கிறார், அதற்கான வாகனங்களை தயார்படுத்துகிறார். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படக்கூடிய நாள் இருக்கிறது என்பதால் கொஞ்சம் சொந்த பணிகளிலும் ஈடுபாடு கொண்டார். சொந்த வேலை, அது கொஞ்சம் அறுவடையின் காலம் என்பதால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த இன்று நாளை என்று அது கொஞ்சம் காலத்தை இழுத்து கொண்டு போக உத்தம நபி புறப்பட்டார்கள். சஹாபிகளும் புறப்படுகிறார்கள். ரொம்ப வருத்தப்படுகிறார், நான் புறப்பட்டு இருக்க வேண்டுமே. புறப்படுகிறவர் இவ்வளவு காலமும் புறப்பட்டு சென்றவர்கள், ஆசை உடையவர்கள், அல்லாஹுவின் திருப்தியும் ரசூலின் திருப்தியுமே குறிக்கோளாக கொண்டவர்கள். அன்றைக்கு கொஞ்சம் வேலை பலுவும் இன்னும் ஒரு 2 நாட்களில் அறுவடையாகும் என்ற அந்த நிலையும் அவரை கொஞ்சம் தாமதப்படுத்த அன்னலார் புறப்பட அடுத்தடுத்த நாட்களில் புறப்படலாம் என்று நினைக்க அந்த காலம் அவர்களுக்கு ஒத்துழைக்கல. பெருமானார் மீண்டும் திரும்பிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு போகிற வாய்ப்பு கிடைக்கல. போகாமல் இருந்தவங்களெல்லாம் காரணம் சொன்னாங்க, நபி ஏற்றுக்கிட்டாங்க. அத்தனை பேரும் பொய்யான காரணம் சொன்னவர்கள் முனாஃபிக்குகள், இவர்கள் உண்மையானவர்கள். இவர்கள் உண்மை காரணத்தை வந்து சொன்னார்கள். வரலாறு நீண்டது. உண்மை காரணத்தை சொன்னபோது எம்பெருமான் மற்றவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கியவர்கள், இவங்களுக்கு மன்னிப்பு வழங்கல்ல. பொய்யான சாக்கு போக்கு சொன்னவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. உங்கள் அந்தரங்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொல்லி முடிக்கிறார்கள். உண்மையான காரணத்தை சொன்ன கஅப் பின் மாலிக்கை மன்னிக்கவில்லை. பொறுத்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பதில் வரட்டும் என்று அவனிடத்திலிருந்து நான் பதிலை எதிர்பார்க்கிறேன் உங்க விஷயமாக முடிவு செய்வதற்கு. முடிவு என்ன வந்தது தெரியுமா? இவர்களை கொஞ்ச காலம் ஊரை விட்டு ஒதுக்கி வையுங்கள். அவங்கள்ட்ட யாரும் பேச வேண்டாம் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். யாருமே பேசவில்லை. அந்த நிகழ்வை அல்லாஹ் சொன்னான். அந்த மக்கள் எப்படி ஆகிவிட்டார்கள்? லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், விசாலமான பூமி அவர்களுக்கு நெருக்கடியாக போனது. இதை திருக்குரான் பேசுது. குரான் ஒரு வார்த்தையை சொல்லுதுன்னா அதில் எவ்வளவு ஆழம் இருக்கும். பூமி விசாலம், அவர்களுக்கு அந்த பூமி நெருக்கடி. நேற்று வாழ்ந்த பூமி இன்றைக்கு அறிமுகம் இல்லாத பூமியாக மாறுகிறது. நேற்று அறிமுகம், இவர் என் நண்பர், இவர் என் அண்ணன், இவர் என் சகோதரர் என்று அறிமுகமான பூமி இன்றைக்கு அறிமுகம் இல்லாமல் போகிறது. எந்த அளவுக்கு அறிமுகம் இல்லை? யாரும் பேசுவதில்லை, பழகுவதில்லை. உறவுகளும் சொந்தங்களும் அண்டை வீட்டார்களும் இவர்களுக்கு சலாமும் சொல்வதில்லை. அது அல்லாஹ்வின் கட்டளை, ரசூலின் கட்டளை. ரொம்ப மனம் உடைகிறார்கள். பள்ளிவாசலுக்கு நான் வருவேன், மாநபியின் பக்கத்தில் நின்று தொழுவேன், நபி அவர்களுக்கு சலாம் சொன்னேன், நபி பதில் சொல்லவில்லை, உடைந்து போனேன். கொஞ்சம் நிதானித்து ரகசியமாக அவர்கள் உதடாவது அசைகிறதா என்று பார்த்தேன். உதடாவது அசைகிறதா? நம்ம பேர்ல கோபம் இல்லை, அல்லாஹ்வின் கட்டளை என்பதால் பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள். அவங்க உதடை அசைக்கிறார்களா என்று நான் பார்ப்பேன். இன்னொரு பக்கம் பக்கத்தில் போய் நின்று தொழுதேன். ஏன் தெரியுமா? அன்னலார் என்னை பார்க்கிறார்களா என்பதற்காக பக்கத்தில் நின்று தொழுவேன். நபி அவர்கள் அப்போது எனக்கு ஒரு ஆறுதல். நபியை நான் கொஞ்சம் ஓரப்பார்வை, திருட்டு பார்வை, அவர் சொல்கிறார் திருட்டு பார்வை பார்ப்பேன், ஓரப்பார்வை தொழுது கொண்டே. பெருமானார் பக்கத்தில் பார்க்கிறார்களா என்று பார்க்க மாட்டார்கள், அங்கவாக்கு இருப்பார்கள். நான் தொழுகையில் கொஞ்சம் கவனத்தை திருப்பினால் அப்போது பார்ப்பார்கள், கொஞ்சம் ஆறுதல் பெறுவேன். மனசு உடைஞ்சி ஒரு நாள் வீதியில் நடமாடினேன். அவர் சொல்கிறார் வீதியில். அப்போ ஒருவர் வந்தார். அவர் மதீனாவுடைய வியாபாரி. நான் வீட்டுக்குள் நுழைந்தேன். வீட்டுக்குள் வந்தார். காபு நீங்கள் தானே? ஆம் என்றேன். இதோ கடிதம் என்றார். என்ன கடிதம் என்றேன். கஸ்ஸான் நாட்டு மன்னர் உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன அது? கஸ்ஸான் நாட்டினுடைய மன்னர் எனக்கு கடிதம் எழுதுகிற அளவிற்கு எனக்கு என்ன வந்து விட்டது? ஏன் எழுதுகிறார்? அந்த கடிதத்தை உடைத்து பார்த்தால் அதில் அவர் எழுதியிருக்கிறார், உங்கள் தோழர் உங்களை வெறுத்து விட்டதாக கேள்விப்பட்டேன். உங்கள் தோழர் உங்களை வெறுத்து விட்டதாக கேள்விப்பட்டேன்.
ஊரும் வீடும் உங்களை விலக்கி வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அஞ்சாதீர், கவலைப்படாதீர், எங்கள் நாட்டுக்கு வாருங்கள், எங்களோடு சேருங்கள், என் ஆட்சியில் உங்களுக்கு பங்கு தருகிறேன். அவர் இஸ்லாம் இல்லாத நாட்டை சார்ந்தவர். அவர் எங்கே கூப்பிடுகிறார்? ஈமானை விட்டு இங்கே வாருங்கள். அங்கே விட்டு விட்டார்கள் உங்களை. உங்கள் அறிவு எத்தனை பெரியது, உங்கள் ஆற்றல் எத்தனை பெரியது, நீங்கள் எத்தனை பெரிய உலகத்திற்கு முன்மாதிரி மனிதர், எவ்வளவு பெரிய கவிஞர் நீங்கள். வேண்டாம், அந்த வெறுப்புலகில் இருக்க வேண்டாம், இங்கே வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் அரசில் பங்களிக்கிறோம், என் ஆட்சியில் பங்கு. அரசரை எழுதுகிறார். கடிதத்தை பார்த்து அவர் அதை கிழிக்கிறார். கிழிச்சு அடுப்பை ஊற்றி நெருப்பில் போட்டுவிட்டு சொன்னார், இதுவும் ஒரு சோதனை என்றார். இதுவும் ஒரு சோதனை. 40 நாள் ஆச்சு, யாரும் பேசல, சலாம் இல்லை, பதில் இல்லை, ஒரே படுக்கிறவங்க தான். கவலையோடு கவலையாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஆறுதல். அவங்க வீட்டில் மட்டும் அவங்க மனைவியோடு பேசிட்டு கொண்டுட்டு சந்தோஷமா அந்த மனைவி ஆறுதல் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமாக நடக்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி நடந்து போச்சு, போகணும்னு நினச்சி போகாமல் ஆயிட்டீங்க, அல்லாஹ் ரசூல் கைவிட மாட்டான் அப்படின்ற ஆறுதலும் சந்தோஷமும் பேசுறதுக்குன்னு ஒரு ஆன்மா அவங்க மனைவி இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 40 நாள் ஆச்சு. 40 நாளுடைய சூழ்நிலை இப்படி போயிட்டு ஒருவர் ஓடி வருகிறார். நபியின் சஹாபி ஹஜ்ரத் காபின் வீட்டுக்கு. காப் அவரை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஏன் நம்ம வீட்டுக்கு ரசூலுடைய சஹாபி வருகிறார் என்றால் நமக்கு மன்னிப்பு வருகிறது. இதுவரைக்கும் வராதவங்க, சலாம் சொல்லாதவங்க இப்போது வீட்டுக்கு வருகிறார். காப் இப்னு மாலிக் பார்க்கிறார், மாநபியின் தோழர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று இருக்கிறார். வீட்டுக்குள் அவர் வந்தார். காப், பெருமானார் அனுப்பினார்கள், சொல்லுங்கள் என்றார். நீங்கள் இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோடு இணைந்திருந்தீர்கள், இனி அல்லாஹ்வின் ரசூலின் கட்டளை உங்கள் மனைவியோடும் நீங்கள் இணையக்கூடாது. இன்னும் ஓடலை, என்ன பண்ணணும் என் மனைவியை? தலாக்கு சொல்லவான்னு கேட்டாங்க. இல்லை, தலாக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்கள் மனைவியோடு சேர்ந்திருக்கக்கூடாது. அந்த ஒரு ஆன்மாவின் ஆறுதல் கிடைத்தது. இந்த சட்டம் இப்போ வருது, அவங்க எப்படி இருக்கணும்? உடனே சொன்னாங்க மனைவி, எங்கள் அம்மா சீதேவி உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. இப்படிப்பட்ட சோதனைக்கு மேல் சோதனை தொடர்ந்து அல்லாஹ் கொடுத்தான். 40 நாள் கடிந்த போது மனைவியோடு உறவு நின்றது. இன்னும் இதை தாண்டி 10 நாள், 50ஆம் நாள் அல்லாஹ்வின் அருளால் வஅல ஸலாஸத்துல் லதீன குல்லிஃபு, போருக்கு போகாமல் பிந்தியார்களே, போருக்கு போகாமல் தங்கிவிட்டார்களே, அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று குர்ஆனில் வசனம். அந்த வசனம் இறங்கிய போது மதீனாவே பிரகாசமானது. அந்த செய்தி பரவுகிறது. பெருமானார் தோழருக்கு அறிவிக்கிறாங்க. காபு சொல்றார், அவர் அந்த செய்தியை கேட்டாராம். அந்த செய்தி எப்போ கேட்கிறார்? வீட்டில் மொட்டை மாடியில் நின்று தொழுதுட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த செய்தி எப்படி வருது? பெருமானார் சொன்ன உடனே அங்கே இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் ஓடுறாங்க, குதிரையை தூக்கிட்டு பறக்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தர் கூட பொறாமை கிடையாது, ஒருத்தருக்கு கூட விரோதம் இல்லை. எல்லாருக்கும் எண்ணம் இருந்துச்சு, பேசணும், அவங்க எல்லாம் மன்னிக்கப்படணும். அதான் புனிதர்கள். சொல்றாரு, குதிரையில் பாய்ந்து ஒருவர் எனக்கு செய்தி சொல்ல வந்தார். அவர் வர்றதுக்குள்ள எனக்கு செய்தி வந்து விட்டது. எப்படிங்க வந்துச்சு? பெருமானார் சொன்னவுடன் அங்கேயே ஒருத்தர் ஓடி குதிரையில ஏறி போய் சொன்ன லேட்டாயினும் என்று மலை உச்சியில் ஏறினார். ஏறி மலை உச்சியில் நின்று சப்தமிட்டார், யா காப் அப்ஷிர், காபே சுபச்செய்தி பெறுங்கள் என்றார். அந்த செய்தி என் காதுக்கு வந்தது. மொட்டை மாடியில் தொழுது கொண்டிருந்தேன். சுபுகை முடித்த போது சஜிதாவில் விழுந்தேன். என்னை குதிரையில் வந்து சந்திக்க வந்தவர், அவர் செய்தி சொல்றதுக்கு முந்தி மலை உச்சியில் நின்று சப்தமிட்டவரின் செய்தி என் காதுக்கு வந்தது. அவர் மீண்டும் குதிரையை தூக்கி வந்தார். வந்தபோது என் சட்டையையே கலட்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். பெருமானார் மன்னிப்பு கிடைத்தது என்ற செய்தியை சொல்ல வந்தபோது அந்த சந்தோஷத்தில் நான் சொன்னேன், எனக்கு அல்லாஹ் கொடுத்த மொத்த சொத்தையும் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக நான் அன்பளிப்பாக கொடுத்துட்றேன்னு சொன்னேன். எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் பெரிய பணக்காரன், ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறேன், நிறைய நிலங்கள்லாம் இருக்குது, எனக்கு ஒரு பயம், இந்த நிலைமையில் மௌத்தாயிடக்கூடாதுன்னு அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டதாக குர்ஆனில் சொல்லிட்டான். என் மொத்த சொத்தும் அல்லாஹ் ரசூலுக்காக. நான் சொல்ல வந்த செய்தி என்ன? அவருக்கு சந்தோஷம். எப்படி சந்தோஷம்? அல்லாஹ் ரசூல் மன்னிச்சுட்டாங்க, என் சொத்தை பூரா கொடுத்ததுங்கிறார். இங்கே சோதனை என்பது மாபெரும் மனிதர்களுக்கு நடந்த சோதனை.
பெருமானாரை பார்த்தவர்கள், பெருமானாரோடு நின்று தொழுகையில் ஈடுபட்டவர்கள், பெருமானாரோடு போர்க்களம் கண்டவர்கள், பெருமானாரின் தோழர்கள், இதற்கெல்லாம் மேலால் மாணவிக்காக உயிரையே கொடுக்க தயாரான பெருமக்கள், ஒரு கணம் கூட அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யாதவர்கள். ஒரு சூழ்நிலை நம்ம வேலையை முடிச்சிட்டு போவோமே நினைச்சாங்க, அதுக்குள்ள புறப்பட்டு போயிட்டாங்க. அவங்க அதில் மாட்டிக்கிட்டவங்க. அவங்களுக்குத்தான் இத்தனை பெரிய சோதனை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து விட்டு மீண்டும் மன்னிப்பை கொடுத்து அவர்களை உயர்த்தினான். இங்கே பாடம் பெறுவோம். அல்லாஹுவோடு ரசூலோடு நாம் அழகாக நடக்கிற போது சோதனை வரும். அந்த சோதனைக்கு பின்னால் வெற்றிதான் பிரகாசமாக இருக்கும். இன்னும் ஒரு காரியமும் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை முற்படுத்த வேண்டிய இடத்தில் வேற யாரையும் முற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.